உதவிக்குழு குளோபல் டிகேவி ஹெல்ப்லைன் என்ற உதவிக்குழு கடந்த 2020 அன்று முதல் தொடங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் முதலாவதாக டிடிடி என்ற திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி என்ற அந்த 3 மாவட்டத்திற்கு மட்டும் இயங்கிக் கொண்டிருந்த இந்த உதவிக்குழுவானது இன்று உலகம் முழுவதும் பறந்து சிறந்து சிறப்பாக உலகில் நம்பர் 1 என்ற பட்டத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் உலகளவிய தேவைகளுள்ள உதவிக்குழு என்று உங்கள் உறவுகளுக்காக உதவுவதற்காகவும் இக்குழு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இக்குழுவானது நம் உறவுகளுக்காக 5 மண்டலமாக பிரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையாக சென்னை மண்டலமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் இந்த மாவட்டத்தை இணைத்து சென்னை மண்டலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இக்குழுவில் சுமார் 15,000 உறவுகள் இணைந்து பயணித்துக் கொண்டு உதவிகள் பெறுவதும் மற்றும் செய்வதும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக மதுரை மண்டலமாக 4 குழு வாட்ஸ்அப் குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சுமார் 6,000 உறவுகள் அக்குழுவில் பயணித்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மதுரை மண்டலமாக தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை இம்மாவட்டங்களை விருதுநகர் மாவட்டங்களோடு இணைத்தும் மதுரை மண்டலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கோவை மண்டலமாக செயல்பட்டு வருகிறது. கோவை மண்டலத்தில் கோவை, திருப்பூர், தஞ்சாவூர், கோவை, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்களை இணைத்து கோவை மண்டலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் எங்கே உருவாகிறதோ மண்டலான திருநெல்வேலி மண்டலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு வாட்ஸ்அப் மற்றும் 7 இணையதளம் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அக்குழுவில் 8,000 உறவுகள் மேல் பயன்படுத்தியிருக்கிறார்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, நாகர்கோவில் 4 மாவட்டங்கள் சேர்ந்து அவ்வுறவுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஜனவரி 1, 2025 முதல் டிசம்பர் 31, 2025 வருடத்திலும் மொத்தம் உள்ள அனைத்து மண்டலங்களும் உள்ள துறவாரியாக உதவிகள் பயன்படுத்துகிறவர்கள் நம் குழுவுக்கு சில கருத்துக்களை சொல்கிறேன். காவல்துறை சார்பாக உதவிகள் பெற்றவர்கள் 1845 உறவுகள் இக்குழுவின் மூலமாக உதவிகள் பெறப்பட்டார்கள். இக்குழுவில் கேட்கப்பட்டது 2,000 உறவுகள் கேட்டுள்ளார்கள். அதில் 1845 உறவுகள் முழுமையாக பெறப்பட்டுள்ளார்கள். அடுத்ததாக மருத்துவத்துறை மூலமாக உதவி பெற்றவர்கள் உதவிகள் கேட்டவர்கள் 5,000 பேர் உறவுகள் உதவிகள் கேட்டார்கள். மருத்துவத்துறையில் இரத்தம் மற்றும் ஆலோசனை மற்றும் அவசர தேவைகள் ஏதேனும் உதவிகள் தேவைக்காக கேட்கப்பட்ட கேள்வி 44,000 கேள்விகள் உறவுகள் கேட்டார்கள். அதில் முழுமையாக பயன்பட்டவர்கள் 3,850 உறவுகள் முழுமையாக உறவுகள் பெறப்பட்டார்கள். அடுத்ததாக நீதித்துறையில் பார்த்தீங்கன்னா 3,200 உறவுகள் கேள்வி கேட்டார்கள். அதில் 3,000 உறவுகள் முழுமையாக உதவிகள் பெறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மின்சாரத்துறையில் பார்த்தீங்கன்னா 1,600 கேள்விகள் கேட்டார்கள். அதில் 1,550 உறவுகள் முழுமையாக உதவிகள் பெறப்பட்டார்கள். கல்வித்துறையில் நம் உறவுகள் கல்வித்துறையில் கல்வி ஆலோசனை மற்றும் அதற்கான கல்வி சேருவதற்கும் மற்றும் சில உறவுகளை கேட்டது 5,250 உறவுகள் கேள்விப்பட்டார்கள். அதில் 4,700 உறவுகளின் உதவிகள் முழுமையாக நிறைவேற்றது. அறநிலைத்துறை அதிகமாக நம்ம உறவுகள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு தெரியுதுன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி தரிசனத்துக்கு யாராக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அந்த திருச்செந்தூர் சாமி தரிசனம் மட்டுமே 1000 உறவுகள் கேட்டிருக்கிறாங்க. அது 1000 உறவுகளில்
வழிநடத்துதல் மற்றும் அங்குள்ள சில வசதிகள் மூலமும் செய்து கொடுத்து அதற்காக நிறைவேற்றப்பட்டது. மற்றும் இதர திருமண உதவிகள் மற்றும் கல்வி ஆலோசனைகள் இதனால் உறவுகளுக்கு தேவையான ஆயிரங்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். உறவுகளுக்கு உதவி மூலமாக அனைத்து உறவுகளும் எளிய முறையிலும் உறவுகளால் உரிமையுடன் உதவிகள் செய்யப்பட்ட உறவுகளுக்கும் கேள்வி கேட்க உறவுகளுக்கும் உதவி செய்த உறவுகளுக்கும் உதவி செய்தவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. உறவுகளே, உதவி குழுவில் நம் உறவுகள் யாரும் பயணிகள் என்றால் உங்களுடைய தொலைபேசி எண்ணை உதவி குழுவுக்கு தெரிவிங்கள். உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் எங்களுடன் சேர்ந்து இணைந்து பயணிக்க நீங்கள் இருந்தால் எங்களுக்கு இணைந்து செயல்படலாம். நன்றி.